ரீசெண்டா என்கிட்ட ஒரு பேஷண்ட்ஸ் வந்திருந்தாங்க, செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி, அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு, செகண்ட் பேபிக்கு ஒரு 3 இயர்ஸா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவே அவங்க ஒய்ஃப் மட்டுமே அடிக்கடி பிளட் டெஸ்ட், ஓவிலேஷன் இன்ஜெக்ஷன், ஃபாலிகுலர் ஸ்டடின்னு கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. பட் ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. பட் அவங்களோட ஹஸ்பண்ட் செமன் அனாலிசிஸ் கொடுக்கல. நான் அதை அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் சார் நீங்க ஒரு செமன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல மேடம், எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, அதனால நான் டெஸ்ட் எடுத்துக்கல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிம்டம்ஸ் இருந்தாதான் செமன் அனாலிசிஸ் அப்நார்மாலிட்டி இருக்கும். இல்ல இப்போ இருக்கிற அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னால கண்டிப்பா ஏதாவது செமன் அனாலிசிஸ்ல அப்நார்மாலிட்டி வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், கவுண்ட் கம்மியா இருந்திருக்கலாம், இல்ல முன்னோக்கி நகரத்தன்மைன்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ரசிவ் மொட்டிலிட்டி கம்மியா இருந்திருக்கலாம், இல்ல நார்மல் ஹெல்தி ஸ்பெர்ம், நார்மல் மார்பாலஜில இருக்க ஒரு ஹெல்தி ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருந்திருக்கலாம். இதுக்காக நீங்க ஒரு நார்மல் ஒரு ஹெல்த் சப்போர்ட்டிவ் மெடிசன், நியூட்ரிட்டிவ் சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி எடுத்தாலே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சோ நீங்க டைம்ல எடுக்கிற ஒரு டெஸ்ட்னால அதிகமா காலத்தையும் காசையுமே சேமிக்கலாம். ப்ளீஸ் யோசிங்க. ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ.